சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 7/5/2026 வியாழக்கிழமை, சித்திரை மாதம் 24ஆம் நாள். பஞ்சமி திதி காலை 10:14 வரை, அதன் பிறகு சஷ்டி திதி. பூராடம் நட்சத்திரம் இன்று மாலை 6:46 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் சந்தோஷமும் நிம்மதியும் நல்ல அறிமுகங்களும் இருக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு கூட இன்றைக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய, பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்குதுங்க இன்றைக்கு. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இளைய பருவத்தினருக்கு நல்ல எண்ணங்கள் வரும். இது வரைக்கும் இப்படி தெரிஞ்சிட்டோம், அப்படி தெரிஞ்சிட்டோம், இந்த கெட்ட பழக்கம் வந்துருச்சு, அந்த கெட்ட பழக்கம் வந்துருச்சு, அல்லது கல்யாணம் ஆகலை, அல்லது குழந்தை பிறக்கலை, அல்லது லைஃப்பில் செட்டில் ஆகலை, அல்லது நல்ல வேலை கிடைக்கல, நல்ல தொழில் இல்லை, ஆரம்பித்து வச்சதை அப்படியே பாதியில் விட்டுருக்குறோம், இவரை நம்பக்கூடாது, அவரை நம்பக்கூடாது, இது நமக்கு தேவை, இது நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரியாக அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல் 30 வயதுகளில் 20 வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்கார இளைஞர்களுக்கும் நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். பெரிய அளவில் ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். முயற்சி பலிக்கும் என்பதை, அதாவது என்னதான் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்னு திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா? அது மாதிரியாக எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்தே தீரும் என்கின்ற மாதிரியான ஒரு தைரிய விஷயங்கள் நடக்கக்கூடிய, சிலருக்கு லட்சியங்கள் தோன்றக்கூடிய அமைப்புகள். இதில் சாதிக்கலாமா, அதில் சாதிக்கலாமா, விளையாட்டு நமக்கு தேவையா, அல்லது இது தேவையா, அது தேவையான்ட்டு எது தேவை என்பதை தீர்மானிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு அம்மா பற்றின கவலைகள் தீரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. தாய் வழி சொந்தங்களின் மூலமாக இன்றைக்கு நன்மைகள் ஏற்படும். தாய் வழி சொந்தங்கள்னு யார்? சித்தி, பெரியம்மா, தாய்மாமா போன்றவர்கள் தானே. அப்போ அந்த தாய் வழி சொந்தங்களின் மூலமாக ஏதாவது ஒரு நன்மைகள், அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பது, நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இன்றைக்கு பெரிய அளவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல மாதிரியான ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. கிழக்கு திசை லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இங்கேருந்து இன்னும் அங்கே போகணும், நான் இங்கேயே இருக்கிறேன், எனக்கு என்ன பாஸ்போர்ட் விசாலாம் கிடைக்கலங்கன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அது சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்களும் அனுமதிகளும் இருக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. ஓசை எழுப்பக்கூடிய தொழில்கள் அமைப்பில் இருக்கக்கூடியவங்க, டிரைவர் எப்போவுமே பஸ் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு, பஸ்ஸு சத்தம் போட்டுக்கிட்டே போகுது இல்லையா? மிகப்பெரிய இயந்திரங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், தொழிலாளர் பெருமக்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் சம்பாதிக்க முடியாமல் இருந்த நிலைமை, ஒரு சைடு இன்கம், வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க, 8 மணி நேரம் தானங்க வேலை, பக்கத்தில் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தா இன்னும் ஒரு வருமானம் வரும்லங்க. இந்த மாதிரியாக எதையும் சாதிக்க முடியாமல் இருந்தவர்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்ட நல்ல நாள் இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. உங்களுடைய இனத்தை சேராத ஒருவர், உங்களுடைய ஜாதி மதம்னு சொல்கிறோம் இல்லையா, நம்முடைய மொழி பேசாத ஒருவரின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இன்னொன்று, இது வரைக்குமே அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து பிழைச்சிக்கிட்டு இருந்தவங்க, அம்மா தான் காசு கொடுக்கணும், அப்பா தான் காசு கொடுக்கணும், அண்ணன் தான் காசு கொடுக்கணும், அக்கா தான் காசு கொடுக்கணும், ஏன் தம்பி தங்கச்சிங்க கூட தான் சப்போர்ட் எனக்கு பண்ணுது, அல்லது பொண்டாட்டி காசு கொடுக்கணும், புருஷன் காசு கொடுக்கணும்னு சொந்த காலில் நிற்க முடியாமல் இருந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு யூ ஸ்டாண்ட் யுவர் ஓன் லெக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, உங்களுடைய சொந்த காலிலேயே நீங்கள் நிற்கக்கூடிய அளவிற்கு தைரியம், தகுதி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. மூளை இன்றைக்கி கொஞ்சம் பிரைட்டாக வேலை செய்யும். இதை இப்படி பண்ணலாமா, அதை அப்படி பண்ணலாமா, இந்த வேலையை இப்படி பண்ணலாமா, இந்த தொழிலை இப்படி பண்ணலாமா, காசு பணம் எங்கேருந்து வருதுன்றதற்கான அமைப்புகள். இன்றைக்கே காசு வந்துடும்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த காசு வருவதற்கான சில ரூட்டு, சில ஆரம்பங்கள், சில அஸ்திவாரங்கள் போடப்படணும் இல்லையா, அதற்கான சில சம்பவங்கள்லாம் அப்படியே நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க.
கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப நிம்மதி, குடும்ப மகிழ்ச்சி, குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள், ஏற்கனவே அமைந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைகள், பிரிந்து விடலாமான்ற எண்ணத்தில் மாற்றம், பிரியலாம் வேண்டாம் குடும்பம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரியான தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு சொல் பலிதம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைக்கி வாங்க அந்த காசை கொடுத்துட்றேன், இன்றைக்கி வாங்க அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்றேன், இதை செய்யவே முடியாதவங்க ஒரு 3-4 வருஷமாக எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலைங்க. முன்னெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பேன், சொன்ன நேரத்துக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுப்பேன், சொன்ன நேரத்துக்கு வாங்கின காசு திருப்பி கொடுப்பேன். இப்போ அதெல்லாம் சுத்தமாக கிடையாதுங்க, பேர் கெட்டு போச்சுங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே எங்கேயும் எதுவும் போயிடல. வாழ்க்கை என்பது ஒரு வட்டம், மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். ஒரு 4 வருஷமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு அப்படியே தலைகளாக உயரத்திற்கு, லட்சியத்திற்கு, உன்னதத்திற்கு போகக்கூடிய அமைப்புகளாக மாறப்போதுங்க. கவலைப்படாதீங்க, பணவரவுகள் வரும், சொல் பலிதம் ஏற்படும், குடும்ப நிம்மதி ஏற்படும் என்பதற்கான சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு யோக நாளுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பெரிய அளவில் ஒரு மனசு புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. என்னென்னா சிம்மராசிக்காரர்கள் கடுமையான உழைப்பாளிகள், ஒரு ஆளுமை திறன்மிக்க இந்த ராசி மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ராசி இல்லையா? எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு சொன்னால் ஃபாலோ பண்ணி முன்னாடி போகக்கூடியவர் ஒரு மாதிரியான தைரியம், தன்னம்பிக்கையோடு, ஆளுமை திறனோடு இருக்கணும் இல்லையா? அத்தகைய ஆளுமை திறன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்பதனால தான் உங்களை நாங்கள் ராஜராசின்றோம், உங்களையே நாங்கள் ராஜான்றோம். அப்படிப்பட்ட ஒரு தலைமை தாங்கும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு அடைக்கலம் என்று தேடி வந்தவர்களை ஆதரிக்க கூடிய நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இருக்கும். அதன் மூலமாக நல்ல பேர் எடுப்பீங்க. இவரை நம்பி நம்ம வந்தோம்னு சொன்னால் எதையாவது ஒன்று செய்வார்ப்பா. சில பேரை சொல்லுவாங்க இல்லையா, இவரை நம்பி இவர் வீட்டுக்கு போனால் அடுப்பறிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைனா கூட உடனே நமக்கு ஏதாவது காசு கொடுப்பாருன்ட்டு. அந்த மாதிரியாக பணமாக இல்லை என்றாலும் உதவியாகவோ பொருளாகவோ ஏதாவது ஒன்றை சிம்மராசிக்காரர்கள் இன்றைக்கு மற்றவர்களுக்கு கொடுத்து நற்பெயரை எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு பொருள் சேர்க்கை இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒன்று, அவங்கவுங்க வசதி கேட்டார் போல், தகுதி கேட்டார் போல். இந்த சட்டை ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன், இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன், இந்த நகை ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். சின்ன பொருள் தாங்க, செல்ஃபோன், இந்த ஃபோனை அப்படியே மாற்றணும்னு நினச்சேன். இன்றைக்கி சின்ன பொருளாக இருந்தால் கூட இதுதான் அத்தியாவசியமான பொருள். நல்லா பாருங்கள், 5 விரல் இல்லாதவங்க இல்லாமல் கூட இருக்கலாம், ஒரு விரல் காணாமல் போயிருக்கலாம், ஒரு விரல் எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம். ஆனால் செல்ஃபோன் என்கின்ற இந்த 6வது விரல் இல்லாமல் இருப்பவர்கள் இப்போ யாருமே கிடையாது. எல்லாருமே நம்ம கையில் செல்ஃபோன் வச்சுருக்கிறோம். ஆக ஏதாவது ஒரு நல்ல பொருளுடைய சேர்க்கை, ஒரு பொருளை மாற்றுவது, ஒரு பொருளின் மூலமாக நன்மைகளை அனுபவிப்பது போன்ற அமைப்புகள் இன்றைக்கு உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு, பார்சல், பொருள் போன்றவைகள். ஏற்கனவே அண்ணன் அங்கே இருக்கிறாரு, அக்கா அங்கே இருக்கிறாங்க, அதை கேட்டிருந்தேன்ற போது வெளிநாட்டிலிருந்து, குறிப்பாக மேற்கு திசை நாடுகளிலிருந்து ஏதேனும் நல்ல தகவல்களோ பணமோ பொருளோ வரக்கூடிய நாளும் இந்த நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும். அபார திறமை கொண்ட அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி, எதிரிகிட்ட இருந்து வெற்றி, கட்டுப்பாடுகள், மனசுக்குள்ளேயே வெற்றி. நம்ம மனசையே நம்ம இன்றைக்கி வெற்றி காணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மனம் கட்டுப்பாடாக இருந்தால் உடம்பும் நல்லா ஆயிடுதுங்க. நம்ம ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம், மனசு எங்கே கேட்குது? எப்படியாவது திருட்டுத்தனமாக அப்படியே இப்படி ஒரு எதிரிலே இருந்துருச்சுன்னா ஒன்றையாவது எடுத்து வாயில் போடணும்னு தான் சொல்லுது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே சர்க்கரை ஏறும்ன்றது, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு மனக்கட்டுப்பாடு இல்லாமல் எதையாவது ஒன்று செஞ்சிடறோம்ல. அந்த அமைப்புகள் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் அடங்கி இருக்கக்கூடிய மனக்கட்டுப்பாடின் மூலமாக உடம்பையும் மனசையும் தன்னுடைய சுற்றுப்புற சூழலையும் அப்படியே துலாம் ராசிக்காரர்கள் ஜெயிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய அளவில் இன்றைக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பெரியவங்களும் கை கொடுப்பாங்க. அண்ணன் அக்கால் போன்ற மூத்த உறவுகள் கை கொடுக்கக்கூடிய தன்மை. பெரியம்மா பெரியப்பா பசங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அண்ணன் அக்கால்கள்லாம், அவங்கெல்லாம் கூட கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பங்காளி தகராறுகள் தீரக்கூடிய ஒரு நிலைமை. சொத்து பிரச்சனையை சுமூகமாக பிரிச்சுக்கலாமே, நம்ம கொஞ்சம் ஒருபடி கீழே இறங்கினா அவர் 2 படி கீழே இறங்குவார் போல தெரியுதே, எதுக்கு இவ்வளோ தூரம் வேஸ்ட்டு என்கின்ற மாதிரியாக சில மனம் திருந்துதல்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு.
விருச்சிகராசிக்காரர்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, விவசாயம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு அப்படியே ஆரம்பிக்குது. அதுவும் பணப்பயிர்னு சொல்கிறோம் இல்லையா, எண்ணெய் வித்துக்கள், தேங்காய், தென்னை மரம், அந்த மாதிரியான விஷயங்கள், சோளம் போன்றவைகள், நெல் போன்றவைகளை பயிரிடக்கூடிய அத்தனை விவசாய பெருமக்களுக்கும் இந்த வருஷம் விவசாயம் நல்லா இருக்கும். பிள்ளைய கரையேற்றிடலாம், பையனுக்கு எதனா ஒன்று செஞ்சிடலாம், கட்டாமல் விட்டுருக்கிற வீட்டை கூட கட்டிடலாம். இன்றைக்கி விவசாயம் ஓரளவுக்கு இந்த வருஷம் கை கொடுக்கும் என்கின்ற ஒரு நல்ல நம்பிக்கை விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்களுக்கு போட்டி கொஞ்சம் ஒழியும். எப்போவுமே விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா, நீங்கள் ஏதாவது ஒருத்தர்கிட்ட கோவப்படுவீங்க. நீங்கள் கோவப்பட்டதன் மூலமாக உங்களுக்கு ஒரு எதிரி உருவாவார். அந்தாலும் வரிஞ்சு கட்டிக்கிட்ட, நீ என்னையவா இப்படி சொல்லிட்ட, அல்லது என்னையவா இப்படி திட்டிவிட்ட, எனக்கா இப்படி செஞ்சுட்ட, உன்னை உண்டு இல்லைன்னு நான் கவுத்திரம் பாருன்னு சொல்லிட்டு வெற்றி என்னமோ இறுதியில் உங்களுக்கு தான். ஆனால் அந்தாலும் கொடுக்குற தொல்லையில் அப்படியே ஒரு மாதிரி ஆகி போயிடுவீங்க. ஆக உங்களுக்கு எதிரியை நீங்களே உருவாக்கி கொண்டு நீங்களே ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இப்போ பாருங்கள், ஏற்கனவே எதிரியை உருவாக்கிக்கிட்டீங்க. இந்த வாரத்திலிருந்து அந்த எதிரி உங்கள்கிட்ட இருந்து தோற்று போகக்கூடிய நாளாக, தொழில் ரீதியாக உங்களுக்கு சங்கடங்களை கொடுத்து கொண்டிருந்தவர்கள், ஒரு வியாபார ரீதியாக உங்களுக்கு சங்கடங்களை கொடுத்து கொண்டிருப்பவர்கள் உங்களை விட்டு தோற்று விலகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. அருமையான நாளுங்க. இளைய பருவத்தினர், ஒரு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, இயற்கையாகவே குழந்தை பிறக்கணும்னு நினச்சா ஒன்றும் இது வரைக்கும் ஒன்றும் இல்லையே, மெடிக்கலுக்கு போகணும் போல் தெரியுதே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மெடிக்கலுக்கெல்லாம் போக வேண்டாம். இந்த மாதத்திலேயே ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இருக்கும் என்கின்ற மாதிரியாக புத்திர பாக்கிய ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வீடு வாகன பாக்கியங்கள் கூட கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவை, ஒரு சின்ன வீடு இருந்தாலும் ஒரு வீடு, வாகனம் இல்லாமல் யாரும் இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு என்ன தேவையோ, இந்த வயதிற்கேற்றாற் போல் என்ன பாக்கியங்கள் தேவையோ அது அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் ஒரு 50-60 வயது கடந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். அம்மா தாயேன்னு சொல்லிட்டு குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மலைகுனிய நின்ற பெருமான் என்கின்ற திருப்பதி வேங்கடவனை போய் தரிசிச்சுட்டு வரலாமா, இன்றைக்கே போக முடியலன்னா கூட புக்கிங் பண்ணலாமா, முன்ன மாதிரிலாம் கிடையாதுங்க. போனோன்னா அவரை போய் பார்த்துட்டு வரலாம் முடியாது, க்யூவில் நிற்க வேண்டியிருக்கு, புக்கிங் பண்ண வேண்டியிருக்கு. இது எல்லாத்துக்கும் மனசு போகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபல நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக சில பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஏற்கனவே கொடுத்து வச்சுருந்த பணம், கைவிட்ட பணம், இனிமேல் அந்த ஆள் கொடுக்க மாட்டார். நம்ம தான் இந்த ஆளை புரிஞ்சிக்காமல் ஏதோ பண்ணிட்டோம், அவர் கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னார், அந்த கஷ்டத்துக்கு நம்ம மனசு இலகி இருக்கக்கூடாது. இதுதான் நமக்கு ஒரு பாடம். எப்போவுமே தனக்கு மிஞ்சித்தான் தானம் அப்படின்லாம் சில விஷயங்களில் நினச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த விஷயங்கள் அப்படியே விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக மகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கும். இன்னும் சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அடப்போங்க சார், ஒரு 5 வருஷமாக அதில் தான் இவ்வளோ பணத்தையும் விட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தொலைச்ச இடத்துல தானேங்க தேடணும். எங்கே பொருளை தவற விட்டிங்களோ அங்கே தானே கிடைக்கும், அங்கே தானே அது இருக்கும், வேற எங்கேயும் போயில்லையே. இந்த மாதிரியான சில மனமாற்றங்கள் ஏற்பட்டு ஷேர் மார்க்கெட்டு, இணையம் போன்ற விஷயங்களில் பணத்தை இழந்தவர்கள், ஊழல் ஸ்கேம் சம்பந்தமாக சைபர் கிரைம்னு சொல்கிறாங்களே, ஒருத்தர் சீட்டிங் பண்ணி என்கிட்ட வந்து பணத்தை ஏமாற்றிட்டாருங்க இப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் ஏமாந்த பணம் திரும்ப வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் அதிகம் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வாழ்க்கை யாருடன் என்பது தெளிவாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஒரு கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, காதலன் காதலி உறவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஏன் இவரை வாழ்க்கை துணைவரா, இவரை புருஷனை ஏற்றுக்கிட்டானா, இவரை பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டானா, இந்த மாதிரியான மனமாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைது. நட்புகள் கை கொடுக்கும். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவனை தூக்கி விட்றதான் என் ஃப்ரெண்டுன்றதை எவ்வளோ அழகாக திருவள்ளுவர் சொல்லி விட்டு போனார் பாருங்க. அந்த மாதிரியான நண்பர்களை அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்போல் இந்த நாளுக்கு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க கூட நீங்கள் மனசு மாறுவீங்க. என்னதான் இருந்தாலும் சரி, கொஞ்சம் மன்னிச்சுட்டு போகலாம், ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமேன்னு கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்தவர்கள் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு கிழக்கு நோக்கிய பயணங்கள் ஏதாவது இருக்கும்.
ஒரு தூர இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு, மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டக்கூடிய ஒரு அமைப்புகள், நீர்வழி அமைப்புகளோடு சம்பந்தப்பட்டவர்கள், திரவ ரீதியிலான பொருட்களை உற்பத்தி செய்கிறவங்க விற்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி லாபங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி. மீனராசிக்காரர்களுக்கு வருமானம் வரக்கூடிய நாளாகவும் கடன் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். கடன் தீர ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எளிய தொழில்களை செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள், ஐயா நான் டெலிவரி பாயாக இருக்கிறேன், 2 வீலர் வச்சுருக்கிறேன், கார் ஒன்று வச்சுருக்கிறேன், ஆட்டோ ஒன்று வச்சுருக்கிறேன், இதை வச்சு தான் கொஞ்சம் தொழில் பண்ணுறேன், ஒரே ஒரு தறி போட்டிருக்கேன், ஒரே ஒரு மிஷினை மட்டும் வச்சுருக்கேன், லேத்து பற்ற போட்டிருக்கேன், வெல்டிங் பண்ணுறேன், இந்த மாதிரியாக அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக எலக்ட்ரீஷியன் மாதிரியான தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு வீடு திரும்பும்போது ஒரு நிறைவான சந்தோஷம் இருக்குங்க. வேலை என்னமோ கசக்கி புழிஞ்சிருக்கும், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஆனால் வேலைக்கேற்ற கூலியே இன்னும் கிடைக்கலையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு 10 ரூபாயாவது ஜாஸ்தியாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் அத்தனை பேருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு இரட்டிப்பு வருமானமும் அவரவருடைய ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல் சிலருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பெண்களால் இது வரைக்கும் தொல்லைகளை அனுபவித்த ஆண்களுக்கு அவர்களாலேயே கொஞ்சம் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஆண்களால் மன அழுத்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் ரேவதி நட்சத்திரக்கார இளம் பெண்கள் எல்லோருக்குமே அவர்களாலேயே சில சமரசங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு என மீனத்திற்கு நல்லதும் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிரியமான ஒரு கேள்வி, சகோதர உறவு பலமாக இருப்பவர் யார்? அடுத்து ஒரு துணை கேள்வி வேற போடுறார், அந்த உறவு எப்போது விலகும், எப்போது கை கொடுக்கும்? உண்மையிலே சகோதர உறவு நல்லா இருக்கணும், நல்லா இல்லை, ஜாதகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாங்க. ஜோதிடம்ன்றது ஒரு கணித விஞ்ஞானம். சில கிரகங்கள் காரக கிரகங்கள்னு சொல்லுவோம். சூரியன் அப்பாவை குறிக்கிறாரு, சந்திரன் அம்மாவை குறிக்குது, செவ்வாய் சகோதர உறவுகளை குறிக்குது, சனி வேலைக்காரரை குறிக்குது, சுக்கிரன் வாழ்க்கை துணையை குறிக்குது, குரு நம்முடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், குருவுக்கு நிகரானவருடைய இதை குறிக்குது, புதன் நம்முடைய புத்திசாலித்தனத்தையும் தாய்மாமனையும் உயிர் உறவுகளில் குறிக்குது. இந்த மாதிரியாக பிரித்து பார்க்கும் பொழுது இப்போது நான் சொன்ன சகோதர உறவு பலமாக இருக்கணும்னா ஒருத்தருக்கு செவ்வாய் சுபத்துவமாக இருக்க வேண்டும். இந்த சுபத்துவம் பாவத்துவம்ன்ற வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இதை எப்படி இதில் செயல்படுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே ஜோதிடத்தில் ஒரு பெரிய கரைகண்ட ஒரு அமைப்பாக நீங்கள் இது பண்ணிடலாம். செவ்வாய் ஆட்சியாக இருக்க பிறந்தவர் ஒருவர், அவருக்கு சகோதரர் வலுவாக இருப்பாரா? சொல்ல முடியாதுங்க. சகோதரர் இருப்பார்னு வேணால் சொல்லலாம். அது கூட செவ்வாய் ஏடாகுடமான இடங்களில் போய் உட்காந்தாருன்னா சகோதரர் இருக்க மாட்டார். அதே செவ்வாய் பௌர்ணமி சந்திரனோடோ அல்லது வளர்பிறை சந்திரனோடய இணைந்து பார்க்கப்பட்டு குருச்சுக்கிர அமைப்புகளில் தொடர்புகளில் சுபத்துவமாக இருந்தால் அவர் சகோதரரால் விரும்பப்படுகின்றவராக இருப்பார். அவருக்கு சகோதரர் உதவி செய்யக்கூடியவராக இருப்பார். செவ்வாயின் சுபத்துவம் ஒன்றே சகோதரருடைய உதவிகளை தீர்மானிக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக. செவ்வாயோட சனி சேர்ந்துருச்சு, சரியாக வராதுங்க. செவ்வாய் அந்த இடத்துல எந்த அளவிற்கு வலிமையாக இருக்கிறார் என்பதை பொறுத்து சகோதர உறவுகள் இருக்கும். மற்றும் 3, 11ஆம் பாவங்களின் அமைப்பில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சகோதரர்லாம் இருப்பார், நல்லா தான் இருப்பார், வெளிநாட்டில் இருப்பார். வெளிநாட்டில் இருக்கிறவரை வச்சு என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி என்ன தான் எலக்ட்ரானிக்ஸ் உலகமாக இருக்கட்டும், பக்கத்து தெருவில் பக்கத்து வீட்டில் நம்ம அக்கா தங்கச்சி இருக்காங்க, நம்ம அண்ணன் தம்பி இருக்கிறாங்கன்ற தைரியம் வேறு. அமெரிக்காவில் இருக்கிறவங்கள இன்றைக்கி கூப்பிட்டா நாளைக்கு தானே வருவாங்க, உடனே நாளைக்கு வர முடியுமான்றது பெரிய பிரச்சனை இல்லையா? அப்போ அந்த சகோதரர் இருந்தும் இல்லாமல் போவது செவ்வாயுடைய பாபத்துவத்தை குறிக்கிறது. அப்போ செவ்வாய் சுபத்துவமாக அந்த 3, 11ஆம் இடங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு, 3, 11ஆம் இடங்கள் மட்டும் வலிமையாக இருந்தால் பத்தாது, அந்த கிரகங்கள் அந்த வீடுகளுக்கு அதிபதிகளும் வலுவாக இருக்கணும். ஜோதிடம் காம்பினேஷன் அடங்கியது. ஒற்றை வரியில் உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லிட முடியாது. ஒரு 3, 4 அமைப்புகளையும் அப்படியே கலந்து பார்த்தால்தான். ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு மனிதன் இருக்கிறான், நான் இப்போது உங்களை கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறேன், வாயால் பேசி கொண்டிருக்கிறேன், கைகளை ஆட்டி கொண்டிருக்கின்றேன். ஆக இத்தனை விஷயங்களையும் ஒருங்கே நான் செய்ய போது தான் உங்களுக்கு இந்த விளக்கத்தை என்னால் கொடுக்க முடிகிறது. இது மாதிரி தாங்க ஜோசியத்திலையும் ஒரு பாவகம், ஒரு பாவகாதிபதி, அந்த பாவகத்திற்கு அதிபதியான அந்த கிரகமாக இருந்தாலும் அந்த செயலுக்கு காரகமான கிரகம், அதாவது செவ்வாய், அந்த செவ்வாய்க்கு சேர்ந்திருக்கின்ற கிடைத்திருக்கின்ற சுபபாவ தொடர்புகள் போன்றவைகளை வைத்து தாங்க உங்களுக்கு சகோதரர்கள் இருக்கிறாங்களா இல்லையா. செவ்வாய் பாபத்துவமாக இருந்தால் அவனாவது அண்ணனாவது, ஐயா அவனை அண்ணனே நான் சொல்ல மாட்டேங்க, நான் அவனை அண்ணனே நான் கூப்பிட்டது இல்லையே அப்படின்லாம் பேசுவாங்க. அவன் எனக்கு அண்ணனே கிடையாதுங்க, நான் தனிப்பிறவிங்கன்றவாங்க. அந்த மாதிரி அண்ணனை
கூட பிறந்தவர்களை வெறுக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாய் கடும் பாபத்துவமாக இருப்பார். செவ்வாய் எப்படி கடும் பாபத்துவமாக இருப்பார்? செவ்வாய் ராகு கூட சேர்ந்திருப்பார். கேது கூட சேர்ந்தால் சூட்சும உளு, அது வேறு தனியான ஒரு அமைப்பு. செவ்வாய் சனியோடு இணைந்து, செவ்வாய் அமாவாசை சந்திரனோடு இணைந்து, இந்த 3 மொத்தமாக செவ்வாய் ராகுவும் சனியோடையும் சேர்ந்துட்டான்னு வைங்க, சகோதரரால் 10 பைசா பிரயோஜனம் இருக்காது. 10 பைசா பிரயோஜனம் இருக்காது. நம்மக்கிட்ட வேணால் வாங்கிக்குவார். இது ஒரு ஒன்வே டிராஃபிக்காக இருக்கும். நீங்கள் சகோதரருக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. சகோதரர் உங்களுக்கு உதவியையும் செய்ய மாட்டார், செய் நன்றியும் மறப்பார். ஆக செவ்வாயுடைய சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளே ஒரு சகோதரர் எப்படி இருப்பார், உங்களுக்கு எப்படி உதவுவார், எப்போது உதவுவார் என்பது தசாபுக்திகளின் அடிப்படையை பொறுத்தது. ஆகவே சகோதர காரகரை பொறுத்தும், சகோதர பாவகத்தை பொறுத்தும், அந்த பாவகாதிபதியை பொறுத்தும் உங்களுக்கு அவர் உதவுவாரா உதவ மாட்டாரா, எப்போது உதவுவார் என்பதை நிச்சயமாக கண்டுபிடிச்சிடலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.